இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 119th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த பாய்ஸாட்டும் சாலிக்குமே அந்த ஷேடோ கேசலுக்குள்ள வந்திருப்பானுங்க போல. பிளஸ் அந்த பாய்ஸாட்டுக்கு இருக்கிற மேஜிக்கை அவங்க பயன்படுத்தி அவங்களோட பாடியை மட்டும் இல்லாம அவங்களோட மேஜிக்கை கூட அவங்க இன்விசிபிள் ஆக்கின காரணத்தால தான் அங்க சைட்ல இருக்கிற அந்த சம்திங் அந்த லிக்விட் மாதிரியான விஷயம் இவங்களை அட்டாக் பண்ணல. இன்னும் எவ்வளவு நேரம் எப்படியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இப்படியே போச்சுன்னா என்னோட மேஜிக் எல்லாம் குறைஞ்சு போயிடும் போலே அப்படின்னு அந்த பாய்ஸாட் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கேப்டன் யாமி அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க போல. சார்லட் அவங்களும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே லெக்ட் மத்த எல்ஃபுங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் கடன் வாங்கி ஒரு பெரிய அட்டாக்ங்கிறத பயன்படுத்தி இருந்திருக்கான்ல. அந்த ஒரு அட்டாக்கோட விளைவாகத்தான் இப்போ இந்த சம்திங் இந்த லிக்விட் மாதிரியான விஷயங்கள் நம்மளை விட்டு போயிருந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு புரிய வருது. இந்த விஷயத்த சார்லட் கிட்ட இருந்து கேட்கும்போது நம்ம கேப்டன் யாமிக்கும் ஆச்சரியம் தான். அவ்வளோ தூரத்துல இருந்துமே அவன் யூஸ் பண்ண அட்டாக்ங்கிறது நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு இருந்திருக்கா, பெரிய விஷயம் தான். இப்போதைக்கு அது என்னவா இருந்தாலும் சரி, அது அட்டாக் பண்றதுக்காக என்னோட டார்க் மேஜிக்ங்கிறது பயன்படுது. இன் சம் கேசஸ் நான் போறதுக்கு லேட் ஆச்சு, இல்லைனா என்னால முடியலங்கும் போது கண்டிப்பா அந்த டீமனை எடுத்து நிக்கிற ஒரு ஆளா நம்ம ஆஸ்தா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா மேஜிக் எதுவும் கிடையாது. அதுவே இங்க லீமியலும் ஆஸ்தா கிட்ட இருக்கிற லிக்டோட ஸ்வாடையும் லிக்டோட கிரிமாரையும் பார்த்துட்டு எப்படி இந்த குட்டி பாயிண்ட லிக்டோட பொருட்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டதுக்கு சேக்கரே தான் சொல்லுவா, லிக்டோட அந்த பொருட்களை ஆக்சுவலி யூஸ் பண்ண வேண்டியது அந்த டீமன் தான். பட் என்னன்னு தெரியல, வேற ஒரு டீமன் கிட்ட இருந்து ஒரு ஆன்டி மேஜிக் பவருங்கிறது அந்த கிரிமாருக்கு போயிருந்திருக்கு. அதை தான் இப்போ மேஜிக்கே இல்லாத அந்த பையன் யூஸ் பண்றான்னு சொல்ல ஆஸ்தா அந்த ஸ்வாடை எடுத்துக்கொண்டு போய் அந்த டெவிலை அட்டாக் பண்ணும்போது அந்த டெவில் வச்சிருந்த ஸ்பியரை ஆஸ்தாவோட ஸ்வாடுங்கிறது பிரேக் பண்ணுது. என்னையே காயப்படுத்துற அளவுக்கு உன்னோட ஆன்டி மேஜிக் இருக்குதுன்னா கண்டிப்பா இது ஒரு டெவிலோட மேஜிக் தான். எந்த டெவிலோட தான் இருந்தாலும் சரி, இங்க நான் தோக்கறதுக்கு தயாரா இல்லைன்ட்டு திருப்பியும் ஏகப்பட்ட டிமென்ஷனல் ஸ்பேஷல் ஓபன் பண்ணி அந்த லிக்விட் மாதிரி புழு புழுவா நிறைய வந்துச்சுல்ல. அதுல ஒண்ணு ஆஸ்தாவை ஆல்மோஸ்ட் காலி பண்ற மாதிரி இருக்க நம்ம டீமியல் உள்ள போந்து ஆஸ்தா பையனை காப்பாத்துறான். ஆனா காப்பாத்தணும் ஒரு குத்தமாங்கிற மாதிரி நம்ம ஆஸ்தாவோட பிளேடே லீமியலே அடிக்க இவனும் லிக்டும் அந்த டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பேட்ரியும் நம்மளும் ஏதாவது உதவி பண்ணணுமே யோசிச்சுட்டு மற்றவங்களோட லைக் ஒரு 4 கிளவர் கிரிமாயரை வச்சிருந்திருக்க நம்ம லீமியலாலேயே எதுவும் பண்ண முடியல. மேபி இந்த உலகத்தில் இருக்கிற மேஜிக் வேலைக்காகுது போல, மேபி என்கிட்ட இருக்கிற இந்த டார்க் எல்ஃபோட மேஜிக் அது யூஸ் ஆகுமோ என்னமோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த டார்க் மேஜிக்ங்கிற விஷயம் பேட்ரிக்குள்ள இருக்குதான் செய்து போல. அதை வச்சு அட்டாக்ஸ் பண்ணா பெருசா அந்த அட்டாக்ங்கிறது வேலைக்கு ஆகல. அதுவே ஆஸ்தா லீமியல் அடிச்சிருந்திருப்பான்ல, ஆனா ஆஸ்தா வேணுனே அதை பண்ணல. அவனால அந்த ஸ்வாடுங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். ஆஸ்தாவோட ஆன்டி மேஜிக் ஸ்வாடால அடி வாங்கின லீமியலால ஒரு சில செகண்டுக்கு மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாம போயிருந்திருக்கும் போல. சீக்கிரே தான் கிட்ட வந்து ஐயோ நல்லா தானே இருக்கிறேன்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா ஆஸ்தாவோட ஸ்வாடு தான் இப்போ ரொம்ப குரூஷியலான ஒரு வெப்பனுங்கிறது புரிய வந்துருச்சு. மேபி அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலனா அவனோட பவர் அந்த ஸ்வாட்ல சீல் பண்றதுக்காக நான் போய் உதவி பண்ணட்டா அப்படின்னு சீக்கிரே கேட்கக்குள்ள இல்ல தேவையில்லைன்னு லீமியல் சொல்லுவான். பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக திணறிக்கிட்டு இருக்கிற ஆஸ்தா கிட்ட யூனோவும் இன்னும் எவ்வளவு நேரம் முக்கிக்கிட்டு இருப்ப, இதை கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலனா விசட் கிங் ஆகணுங்கிற கனவெல்லாம் விட்டுடா அப்படின்னு ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பானா. ஏன் அப்படி பேசுறான்னு பார்த்தா யூனோ பையன் அவனோட வின் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த இடத்துல புதுசா ஒரு ஸ்வாடுங்கிறத அவன் கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அதை பார்த்து ஆஸ்தாவும் காத்த வச்சு உன்னால ஸ்வாடை கிரியேட் பண்ண முடியும்னா என்னாலையும் கிரியேட் பண்ண முடியும்டான்னு அந்த ஆன்டி மேஜிக்கையே ஒரு ஸ்வாடா மாத்தி இருந்திருக்கானுங்க. அந்த பவர் எல்லாமே ஒரு ஸ்வாடு மாதிரி ஃப்ளோ ஆகுது. இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த டெவில் அட்டாக் பண்றதுக்கு வரும்போது வேகமா வந்து அந்த டெவில் மேல ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணா தான் அவனை அடிக்கவே முடியும். அதை புரிஞ்சுக்கிட்ட யூனோ ஆஸ்தா பையனை அவன் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றதுக்காக வேகமா புஷ் பண்ணி விடுறான். அது ஒரு டைரக்டான ஹிட் தான். அவ்வளவுதான். அந்த டெவிலை இது காலி பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது. அந்த டெவிலோட ஹார்ட்ங்கிறது ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வந்து நக்கலா சிரிக்க செய்யுது. அண்ட் இதுக்கு மேலேயே ஹோல்ட் பேக் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இன்னும் அங்க ஏகப்பட்ட போர்ட்டல்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த லைக் அந்த புழுவான விஷயங்கள்லாம் அங்க நிறைய வர ஆரம்பிக்க இருந்தாலும் ஆஸ்தாவும் யூனோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஒரு அட்டாக் தான் நான் பயன்படுத்தி இருந்திருக்கோம், கமான் இன்னும் அடி வாங்கி கீழே சாயிலன்ட்டு திருப்பியும் அடிக்கிறதுக்காக போறானுங்க. அப்ப யூனோக்கு கிளியராவே புரியுது ஆஸ்தாவோட அந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாடுங்கிறது டெஃபினட்டா அந்த டெவில் மேல ஒர்க் ஆகுது. ஆனா கரெக்டா அந்த டெவிலோட ஹார்ட்ல அந்த அட்டாக் விழுகக்கூடாத மாதிரி அவன் தடுத்துட்டான். மேபி அதோட ஹார்ட்ல அந்த அட்டாக் விழுந்துருந்துச்சு அப்படின்னா என்னத்துக்கு மட்டையா இருந்திருக்கணும். முதல்ல இருந்ததோடமே இப்ப பயங்கர அக்ரெசிவா சண்டை போடுறானா கண்டிப்பா அந்த ஸ்வாடால அவன் ஹார்ட்டை டேமேஜ் பண்ண முடியுங்கிறது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த டெவில் அதோட பவர்ஸை வந்து லைக் கம்ப்ளீட்டா அந்த கேசல் ஃபுல்லாமே நிரப்ப ஆரம்பிக்க அந்த கேசல்ல இருக்கிற மற்ற ஆளுங்களா இருப்பாங்கல்ல, மற்ற ஹீரோஸ், அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி. அதுவே லிக்டும் லீமியலும் லிக்ட்டுக்கு இருக்கிற அந்த டீமன் டுவெல்லர் ஸ்வாடுங்கிறது மற்றவங்களோட பவர்ஸ்ங்கிறது அப்சர்வ் பண்ண செய்யும்ல. லீமியல் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ப்ரொடெக்டிங் ஸ்பெல்ல வந்து கம்ப்ளீட்டா அந்த டீமன் டுவெல்லர் ஸ்வாடை வச்சு லிக்ட் அப்சர்வ் பண்ணி எடுக்கிறான். எடுத்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு அந்த ஷேடோ
ஷேடோ கேசல்ல இருக்கிற மத்த நண்பர்களை காப்பாத்துறதுக்காக அந்த பவர்ஸை லிக்ட் வந்து பயன்படுத்துறானா. சோ என்ன நடக்குது, யாரை நம்மள ப்ரொடெக்ட் பண்றாங்கிற விஷயத்த ராயாவால உணர முடியுது. பரவாயில்லையே, லிக்ட்டும் அந்த இளவரச பையனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போலயே அப்படின்னு கொஞ்சம் அவன் ஹாப்பியாக. இந்த ப்ராசஸ் தடுக்கிறதுக்காக அங்கே சைடில் இருக்கிற அந்த டெவலோட மேஜிக் முயற்சி பண்ணுச்சுன்னா அந்த மேஜிக்கை லிக்ட்டுக்கிட்டையும் லீமியல்கிட்டையும் வராதபடி பேட்டரி தான் அது எல்லாத்தையுமே தடுத்து டிஃபெண்ட் பண்ணுறா. ஸோ இந்த தடவை லிக்ட்டுக்கும் லீமியலுக்கும் இருக்கிற இந்த ஆழமான நட்புங்கிறத நான் எந்த விதத்திலையும் சந்தேகப்பட போகிறது கிடையாதுங்கிற ஒரு உணர்வு இருக்கு அவளுக்கு. ஆஸ்தாவும் யூனோவும் என்னோட பவர்ஸை பயன்படுத்தி எப்படியாவது அந்த டெவலோட ஹார்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி அழிச்சிட்டா போதும்னு சொல்லி அதை டேமேஜ் பண்ணுறதுக்காக இவங்களும் எவ்வளவோ முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் நம்ம யூனோ பையனை ஒரு பெயிட்டா கொடுத்து கூட ஆஸ்தா பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்தெல்லாம் அட்டாக் பண்ணிடுவான். ஆனா அப்பையும் அவனோட லிமிட் அவன் ரீச் பண்ற மாதிரி இருக்கும்போது இந்த டெவில் சண்டை போட்டு இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம கேப்டன் யாமியும் சார்லட்டும் இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த டெவில்ங்கிறது மேல இருக்குன்னு புரிய வந்துருச்சு. மேபி இதே இடத்துல இருந்து அந்த டெவிலை அட்டாக் பண்ண முடியுமோன்ட்டு நம்ம கேப்டன் யாமி ஒரு பயங்கரமான ஒரு கான்சென்ட்ரேஷன்ல வெயிட் பண்ணி என்னால கண்டிப்பா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கு. அப்ப யாமி ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிச்சு பாக்குறாரு. முதல்ல அவர் ஒரு ஸ்குவாடுக்கு கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தனியா விசார்ட் கிங்கை மீட் பண்ணி தலை இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஸ்குவாடை நீ கொடுக்கறதுங்கிறது சரிதானா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது, நான் கொடுத்ததுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாரா. இல்ல நீ கொடுத்ததெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நீ எனக்கு இதை கொடுத்துருக்குங்கிறங்காட்டியே நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களாம் காண்டாய் வயிறு எரிஞ்சிட்டு இருப்பானுங்க. நான் என் ஸ்குவாடை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன், பிளஸ் என்கிட்ட இருக்கிற மேஜிக் அது எவ்வளவு ரேருங்கிறது உனக்கும் தெரியும் இல்லன்னு கேட்டதுக்கு நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், எனக்கு உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கைங்கிறது இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதை மொத்தத்தை யோசிச்சு பார்த்துட்டு தான் ஹைப்பர் ஃபோக்கஸோட அந்த இடத்துல அவரோட டிமென்ஷனல் ஸ்லாஷ்ங்கிற பவரை பயன்படுத்த அந்த டிமென்ஷனல் ஸ்லாஷ் தனக்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா தடைகளையுமே காலி பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த டெவலை 2 துண்டாக்குது. என்ன காயப்படுத்தின இது கண்டிப்பா டார்க் மேஜிக் தான் அந்த டெவலுக்கும் தெரிய வர, கண்டிப்பா இப்படி ஒரு பவரை யூஸ் பண்ணது தலைவன் கேப்டன் யாமியா தான் இருக்குன்னு நம்ம ஆஸ்தாவுக்கும் புரிய வருது. ஆஸ்தா பிசிக்கலி வீக் ஆயிருந்திருப்பான்ல, ஸோ அவன் பிசிக்கை ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்றதுக்கு அந்த சீக்கிரே அவங்களோட பவர்ஸை பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் யாமியோட அந்த ஒரே ஒரு அட்டாக்ங்கிறத மட்டும் அந்த டெவலை கண்ட்ரோல் பண்றதுக்காக பத்தல. யூனோ ஒரு பக்கம் அடிக்க ஃபைனல் ப்ளோவை ஆசை தான் கொடுத்தாகணும், விசார்ட் கிங் ஆகணுங்கிறது மனசுல இருக்கா இல்லையா, ஏதாவது பண்ற அப்படின்னு சீக்கிரே சொல்ல இன்னையோட உன்னைக்கு முடிக்கிறண்டான்னு அவனோட ஷோல்டர்ல இருந்து கம்ப்ளீட்டா ஸ்லைஸ் பண்றான். கூடவே அவனோட ஹார்ட்ங்கிறது அந்த இடத்துல 2 துண்டா போக அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.